ராஜு சொல்கிறது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி என் வாயை நான் நாரடிச்சிக்க நான் தயாராகிட்டேன். அப்போ நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? அரசியல் பேரங்கள் நடக்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணன்ற அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பணம் தண்ணி குட்டி எல்லாமே சர்வம். திரிஷா வந்து படித்தாண்டா பத்தினியே இல்லை, இவர் வந்து முற்றும் துறந்த முனிவரும் இல்லை. டிவிக்கும் தமிழ்நாட்டில் செய்திகளே இல்லையா, மக்கள் பிரச்சனைகளே இல்லையா? திரிஷா மாதிரின்னு சொன்னேன் அப்படின்றாரு. திரிஷா மாதிரியா சொன்னோம்ல. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி ஒரு இந்த போச்சு. கற்பழிப்பு சீன் இல்லை, கற்பழிப்பு சீன் தான் நான் திரிஷா கூட கற்பழிப்பு சீனில் நடிச்சிருக்கேன். அந்த கஸ்தூரின்னு ஒருத்தி அப்பா அவ்வளோ வானத்துக்கு பூமியும் கச்சாமுச்சான்னு குதிச்சா. இதுவை பார்த்தீங்களா நீங்கள்? ஒன்று டிவி, இன்னொன்று டிவி, 2 மைக்கு மட்டும் தான் அங்கே இருக்கு பாருங்க. அப்போ தேசிய மகளிர் ஆணையம் சார்பாக வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா அது உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திரிஷா விபச்சார வழக்கில் கைது பண்ணுமா இல்லை? ஆனால் சொல்கிறேன், இப்படியெல்லாம் நடக்கிறதே இல்லை. எல்லாம் பத்திரமாட்டு தங்கம் தான் இவனுங்க எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள்னு சொல்ல முடியும். எங்களுக்கு கதவு மட்டும் இல்லைங்க, ஜன்னலும் திறந்து வச்சிருக்கேங்க. யாருன்னா வாங்க கூட்டணிக்கு. என்ன கதவை திறந்தா வெட்ட வழியா இருக்கு? ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறான். தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது திரிஷா, நடிகை திரிஷா பற்றியான கருத்து. அதாவது முதல் விஷயம், இதை குறித்து நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும் சார். எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லாமல் இதில் ஏன் குறிப்பிட்டு திரிஷா தொடர்ந்து இந்த மாதிரி தாக்கப்படுறாங்க ஒவ்வொருத்தராலும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுவும் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் ஓப்பனாகவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். நான் இதற்கு முன்னாடி தனிப்பட்ட மேலே அங்கங்கே பேசியிருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய ப்ரெஸ் முன்னாடி இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த திரிஷா, கூவத்தூர், ஏவி ராஜு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, கூவத்தூரில் அப்படி எதுவும் நடந்தே இருக்காது. ராஜு சொல்கிறது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி என் வாயை நான் நாரடிச்சிக்க நான் தயாராகிட்டேன். அப்போ நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? கேளுங்க, அரசியல் பேரங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இது போன்ற விஷயங்கள் சர்வசாதாரணமாக இருக்குது இன்றைய சூழலில். இப்போ சமீபத்தில் கூட மகாராஷ்டிரனுடைய முண்டேவை கூட்டு போய், ஏக்நாத் ஷிண்டேவை கூட்டு போய் அந்த வடகிழக்கு மாநிலத்தில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வைக்கும்போது அப்போவும் சோஷியல் மீடியாவில், நார்த் இந்தியா சோஷியல் மீடியா இப்படியெல்லாம் போட்டாங்க. நடிகைகள் மும்பையிலேருந்து கடத்துகிறாங்க, கடத்தி அங்கே விடுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி வந்தது. புரியுதுங்களா? அதேமாரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த எம்எல்ஏக்களை எடுத்து போய் வச்சுருக்கும்போது அங்கே வந்து நடத்தக்கூடிய அரசியல் பேரங்களில் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். இது மட்டும் இல்லை, குட்டி தண்ணி குட்டி எல்லாமே சர்வசாதாரணம். பணம் தண்ணி குட்டி எல்லாமே சர்வசாதாரணம். ஆனால் கூவத்தூரில் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்குன்றதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் எப்படி சொல்கிறேன்னா, அண்ணா சொல்கிறது தான் நம்மளுடைய பதில். திரிஷா வந்து படித்தாண்டா பத்தினியே இல்லை, இவர் வந்து முற்றும் துறந்த முனிவரும் இல்லை. அப்படி தான் நான் பதில் சொல்ல முடியும். இல்லை சார், என்னதான் இருந்தாலும் ஒரு புது வெளியில் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு விபச்சாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்காதுங்களா? ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? சரி, அது இது வந்து திமுகவுடைய திட்டமிடல் தானே. இது திமுகவுடைய பங்களிப்பு இருக்கா இல்லையா? சார் பேசினது அவர் அதிமுக பிரமுகர். அதிமுக பிரமுகர். அங்கே 2 ஊடகங்கள் அந்த அந்த இதுவை பார்த்தீங்களா நீங்கள்? ஒன்று டிவி, இன்னொன்று டிவி, 2 மைக்கு மட்டும் தான் அங்கே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? கரெக்டு தான். அப்போ அந்த 2 மைக்கு வச்சு திரும்ப அந்த நடிகை பேர் என்ன? திரிஷாவா? ஆமாம், திரிஷா தான். 25 லட்சம் ரூபாங்க. 25 லட்ச ரூபா யார் கூப்பிட்டு வந்தா? கருணாஸ் தான் கூப்பிட்டு வந்தா. நீங்கள் இந்த விஷயத்தை துருவி நானா சொல்கிறேன், அங்கே நடந்திருக்கலாம், நடக்காமல் போகட்டும். இப்போ அது தேவையா? டிவிக்கும் தமிழ்நாட்டில் செய்திகளே இல்லையா, மக்கள் பிரச்சனைகளே இல்லையா? நீங்கள் ஆளுங்கட்சி ஊடகத்தினுடைய முக்கிய ஊடகங்கள், நீங்கள் தான் அங்கே போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லா சோஷியல் மீடியாவிலும் பரப்புறீங்கன்னு போது அரசியல் ரீதியாக நீ எடப்பாடியை எதிர்த்துக்கோ. ஏன் அந்த நடிகை பேர் வரணும் நான் கேட்குறேன். அப்போது நடிகை பேர் வரும்போது தான் நான் என்ன சொல்கிறேன், அவள் ஒன்றும் படி தாண்டாவலும் இல்லை, இவர் ஒன்றும் முற்றிலும் தோன்ற முனிவரும் இல்லை இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னா நடந்திருக்கலாம் மேபி. அரசியல் பேரங்கள் நடக்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணன்றேன் நான். ஆனால் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறது யாருன்னு சொன்னால் முழுக்க திமுக. ஏன்னா திமுக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திரும்ப அந்த கேள்வியை கேட்குறாங்க பாருங்கள். அதன் பிறகு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வந்து அவர் பேசின பேச்சுக்களை வந்து போட்டாங்க. இதுக்கப்புறம் முடிச்சா ஒன்று நம்ம ஒரு மீடியாவில் இருக்கிறதுனால ஒரு சின்ன இது என்னென்னா, அந்த வீடியோ நீங்கள் சொன்ன மாதிரி 2 முன்னணி ஊடகங்கள் தான். முன்னணி ஊடகங்கள் வந்து வாட்டர் மார்க் லோகோ இல்லாமல் வெளியே வராது. ஆனால் இந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வித்தவுட் வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே இல்லை. இவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இவங்க டிவியில் ஒளிபரப்பிட்டாங்க. யார்? சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும்.
அதன் பிறகு தான் அந்த செய்தி வந்து சோஷியல் மீடியாவில் வருது. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு போய் எடுத்தது இவனுங்க தான். எடுத்துதான் இவங்க தான் இந்த மாதிரி லோகோ இல்லாமல் வாட்டர் மார்க் எல்லாம் பரப்புனது இவங்க தான்றீங்க. ஆமாம், எடுத்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க செய்தி. ஏன்னா அது சன் டிவியில் ஒரு செய்தி வந்துன்னா அது எல்லாருமே என்னன்னு பார்ப்பாங்க. அப்போ சன் டிவி போடாமல் கலைஞர் டிவி போடாமல் இருந்தால் வேறு எப்படி யார் தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டாலும் பெரிய அளவுக்கு பாஸ் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு இவங்க பூஸ்ட் பண்ணிட்டே விட்டானுங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து அடி நடிக்குது. ஸோ இது திட்டமிட்ட ஒரு விஷயம் தான் ஆணித்தரமா. அப்போது இது திமுக தான் இது திட்டமிட்டு இருக்குன்றது தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆள் வந்து அந்த நேரத்தில் எம்எல்ஏவாக இருந்திருந்தா அவன் சொல்கிறது உண்மை இருக்குன்னு நம்பலாம். உதாரணத்துக்கு அவன் அப்போ எம்எல்ஏ கூட இல்லையா, ஏதோ ஒன்றிய செயலாளரான். அதுவும் கட்சியிலேருந்து எடப்பாடி இப்போ கட்சியிலேருந்து அவனை தூக்கிட்டாரான். அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரான். இல்லை, அவர் மன்னிப்பு கூட கேட்டார். இப்போ நேற்று தினம் மன்னிப்பு கேட்டேன். நான் பேசவே இல்லைன்றான். திரிஷா மாதிரின்னு சொன்னேன் அப்படின்றாரு. திரிஷா மாதிரியா சொன்னோம்ல. திரிஷா 25 லட்சம் ரூபாய் கூப்பிட்டு வந்து கருணாசு இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு அவர் முழு பூசணியாக சோத்தல் மறைக்க பார்க்குறாரு. உள்ள கொண்டு வந்தாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், திமுக இப்படி ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு பார்க்குது. ஆனால் மத்திய பாஜக அரசு கூட ஒரு விதமாக எடப்பாடி மீது டார்கெட் பண்ணி இருக்கின்றதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. என்ன டார்கெட்டுன்னு சொன்னால், இப்போ அந்த ராஜு சொல்லிட்டான் பார்த்தீங்களா. ஆமாம், சாதாரணமாக மன்சூர் அலிகான் வந்து ஒரு 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 இன்டர்வியூவில் பேசும்போது என்ன பண்ணிட்டான், கற்பழிப்பு சீன் இல்லை, கற்பழிப்பு சீன் தான் நான் திரிஷா கூட கற்பழிப்பு சீனில் நடிச்சிருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா. அதை எந்த அளவுக்கு இதானது, சிரஞ்சீவி முதல் கொண்டு கண்டித்தான், எல்லாருமே கண்டிச்சாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த செல்வராகவன்னா இது ஆர்கே செல்வமணி முதல் கொண்டு எல்லாமே கண்டிச்சானுங்க இல்லையா. குஷ்பு ஒரு படி மேலே போய் குதிச்சாங்க, வானத்துக்கு பூமியுமா குதிச்சாங்க குஷ்பு. உடனே தேசிய அவங்களுடைய பதவி அந்த தேசிய மகளிர் ஆணையம் சார்பாக வந்து வழக்க பதிவு பண்ணிட்டாங்க. பண்ணாங்களா இல்லையா, வழக்க பதிவு பண்ணிட்டாங்க. அந்த கஸ்தூரின்னு ஒருத்தி அவ்வளோ வானத்துக்கு பூமியும் கச்சாமிச்சான்னு குதிச்சாங்களா இல்லையா. அவன் வந்து திரைப்படங்களை நடக்கக்கூடிய ஒரு யதார்த்த சூழலை தான் சொன்னான். அவன் கொச்சையாக பேசலை, தப்பாக பேசலை. கற்பழிப்பு சீன் இல்லைன்னா, கற்பழிப்பு சீன் அப்படியே ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் ஏன் திரைப்படங்களில் கற்பழிப்பு சீன் வைக்கிறீங்க, பணம் சம்பாதிக்க தானே வைக்கிறீங்க. அப்போது அதுக்கே நீங்கள் இந்தளவுக்கு கொந்தளிச்சிங்க இல்லையா. இன்றைக்கி உங்களை பச்சையாக சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டு, திரிஷா 25 லட்ச ரூபா கொடுத்து வந்தார், கூப்பிட்டு வந்து கருணாசன் டாப்பில் சொல்லிட்டாருதான் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தேசிய மகளிர் ஆணையம் சார்பாக அவன் மீது வழக்கு போடுக்கணும். ஏன் அமைதியாக இருக்கீங்க? கண்டிச்சா சும்மா அந்த கண்டிக்கிறது அது வேறு விஷயம், தடை விடுறது வேறு, தட்டுறது வேறு. அப்போ தேசிய மகளிர் ஆணையம் சார்பாக வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா அது உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திரிஷா விபச்சார வழக்கில் கைது பண்ணுமா இல்லை. அதாவது தேசிய மகளிர் ஆணையம் வந்து விசாரணை பண்ணி உண்மையிலே கோவத்தூருக்கு திரிஷா போனான்றது தெரிஞ்சிச்சின்னு சொன்னால், கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் உடனே வந்து ஏவிஎஸில் கைது பண்ணி ஆகும், விபச்சார வழக்கில் கைது பண்ணி ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறது, சும்மா கண்டனத்தோடு அப்படியே நிப்பாட்டாங்க. வழக்கு போடுங்கன்ற நாங்கள் வழக்கு போட்டு அவனை யார் அந்த ராஜேன்றவனை கைது பண்ணணும். அதிமுகனுடைய இப்போ விலைக்கு வந்து எடப்பாடி மீது குற்றச்சாட்டு வச்சாங்களா, கைது பண்ணணும். கைது பண்ணி விசாரணை பண்ணு. அதன் பிறகு வந்து கருணாசை கூப்பிடு, விசாரணை பண்ணுங்க. எனக்கு தெரியல கருணாசை ஏன் சொன்னா கருணாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அந்த ஆள் சொல்லும்போது கருணாஸ் தான். அதை சன் டிவி தான் அது பெரிய ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இல்லை, இன்னைக்கு ஒருத்தரை சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அதுதான் நான் கேட்க. கருணாசை குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன? அவர் திரைத்துறையில் இருந்ததுனாலயா இருக்கலாம், அது நம்பணும் இல்லையா. இப்போ உங்களே என்னையே சொன்னோன்னா நமக்கு என்னடா லிங்க்கு, எதுவுமே லிங்க் இல்லையா. இப்போ கருணாசை சொன்னால் ஆமாம் அவர் நடிகர் தானே, ரொம்ப நாள் நடிகராக இருக்கார், திரிஷாலாம் பழக்கமாக இருக்கும், அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் கருணாசும் அங்கே எம்எல்ஏவாக இருந்தவர், அங்கே இல்லைங்களா, கோத்தூரில் இருந்த நபரில் அவரும் ஒரு ஆள். ஆமாம், அவர் உள்ளே இருந்தார், அவரும் இருந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் பேரை சொல்லுவோன்னு சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், ராஜுவை கைது பண்ணணும், ராஜுவுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். ராஜு என்ன சொல்கிறாப்புல, இன்றைக்கி என்ன சொல்கிறாப்புல, எனக்கு ஒருத்தர் சொன்னாருன்றாப்புல, அவன் யாருன்னு சொல்லி அவனை கைது பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. அவங்ககிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இவன் சொல்கிறது கருணாஸ் தான் கூட்டின்னு வந்திருந்தா கருணாஸை பிடிக்கணும், திரிஷாவை பிடிக்கணும், எல்லோரும் பிடிச்சிட்டு விபச்சார பிரிவு வழக்கில் கைது பண்ணணும். இது வந்து தமிழக அரசு தயாரா இல்லை? இது ஒருவேளை பிஜேபியோட திட்டமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. பிஜேபியுடைய திட்டமும் திமுக அதை ப்ரொபகண்டா பண்ணும். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி நேற்று தான் அண்ணாமலை சொல்லியிருக்கான், எங்களுக்கு கதவு மட்டும் இல்லைங்க, ஜன்னலும் திறந்து வச்சுருக்கேங்க, யாருன்னா வாங்க கூட்டணிக்குன்னு பேச சொன்னா இல்லையா. நேற்று கூட நானும் தான் சொன்னேன், நீ வெண்டிலேட்டரே திறந்து வச்சா காற்று கூட வராதுரா அப்படின்னு. உண்மை தான், புரியுதுங்களா. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை அதிமுக கழட்டி விட்டோன்னே
பித்தம் பிடிச்சது மாரி அலையிறானுங்க. என்ன பண்ணுறது, யார் கூட்டணி வரணும், பெரிய கட்சி அமித்ஷா கூட வந்து அதான் பேசியிருந்தாரு. வேற நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் ஒரு செக்கு இப்படி வைக்கலான்றதுக்காக இந்த நபரை கொண்டு வைக்கிறாங்க. அது திமுக வந்து தன்னுடைய பரம எதிரிக்கு எதிரி நண்பன் ஆயிட்டானுங்க. புரியுதுங்களா? இப்போ தன்னுடைய பரம எதிரி அதிமுக அதை கொச்சப்படுத்துறதுக்காக அவங்களுடைய மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசாக்குறாங்க அந்த செய்தியை. நான் என்ன சொல்கிறேன், இப்படியெல்லாம் நடக்கிறதே இல்லை. எல்லாம் பத்திரமாட்டு தங்கம் தான் இவனுக்கு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள்னு சொல்ல முடியுமா? எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இஷ்யூவை பெருசாக்கினதுக்கு திமுக ஒரு பக்கம்னா பாஜக இன்னொரு பக்கம் இருக்குது. எப்படியாவது வந்து எடப்பாடி தலைமையை வந்து உடைக்கணும். உடைச்சிட்டேன்னு சொன்னால் எல்லா எடப்பாடி ஏதான ஒரு கலக்கத்தில் ஆளாக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்து வேறு தலைமையை கொண்டு நம்ம அதிமுக நம்ம மறுபடியும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போகலான்றதுக்காக ஒரு சூழ்ச்சியாக பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.